வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் தான். ஸ்டம்பிள் கைஸ் எபிசோட் 2 நான் வந்து போடலான்ட்டு இருக்கேன். என்னடா அவன் ஃபர்ஸ்ட் வீக் வீடியோக்கு அடுத்த வீடியோவே எபிசோட் 2 போடுறான் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. அது அப்படிதான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோட ஆக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கிட்ட காமிக்கணும். இந்த மேட்ச்னா எப்படின்னா, இந்த ஒரு 3 மேட்ச் இருக்கும்ல ஒரு இதுல, அந்த மாதிரி மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல போன வாட்டியே ஒரு சம்பவம் பண்ணேன். நீங்க எல்லாருமே போன வீடியோவில் பாக்குறதுனா பாத்துருவாங்க. சும்மா பறந்து பறந்து போனோம். அதுவும் லாஸ்ட்ல ஒரு சம்பவம் இருக்கும் பாருங்க, அது சத்தியமா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர காமெடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்மள விட ஒருத்தர் முந்திட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்பர் இந்த வாட்டி ஃபர்ஸ்டா கைஸ்? இந்த வாட்டி அதே மாதிரி தான் போனோம் கைஸ். எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஸ்கின் மாத்திட்டோம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பார்த்து மன்னிச்சுட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 5 பேர் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. 6வது போயிட்டாரு ஒருத்தர். எல்லாருமே சறுக்கிட்டு போறாரு, இவரு மட்டும் என்ன நின்றுட்டே போறாரு. சரி வாங்க, 10 பேர் போயிட்டாங்க, 14 பேர். லாஸ்ட் ஒருத்தர், அவ்வளவுதான், ஒருத்தரும் போயிட்டாரு. இவர் கீழே விழுகிற மாதிரி நிலைமையில போயிட்டு மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாரு பாருங்க. இந்த கோஸ்ட் போகுது. நம்ம போன வீடியோலயும் இந்த கோஸ்ட் ஸ்கின் பிடிச்சிருக்குன்னு நினைப்போம். கரெக்டா கோஸ்ட் ஸ்கின் இந்த வாட்டியும் வந்துருச்சு அதே ரவுண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம் தான், எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். சொன்ன மாதிரியே இடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு வராது. என்னடப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஷீல்டு போட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷீல்டு போட்டு போனாலும் விழ மாட்டிடான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் கடந்தாச்சு. போப்பா ஃப்ரெண்ட்ஸ். போகவே மாட்டிடான் ஃப்ரெண்ட்ஸ், நின்றுட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல எப்படினாலும் நம்ம போயிட்டோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இந்த ஸ்டம்பிள் கைஸ்ல ஒரு மேட்ச் போடலாம். அது எப்படின்னு நான் இப்பயே உங்ககிட்ட சொல்றேன். அதுல நம்மளே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட இதான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே விட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பிராண்ட் நியூ பர்சன் கேக்குறாங்க. என்னமோ கேக்கு, நானும் உள்ள போயிட்டேன். நமக்கு ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல, வாங்குற மாதிரி எதுவுமே இல்லை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதோட டெக்னிக் என்ன சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்குள்ள போய்க்கோங்க. பார்ட்டிக்குள்ள கஸ்டம்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுல கிளாசிக், இதுல எது வேணா நீங்க சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் ஒரு பேசிக்கா 24 வைக்கிறேன். 24 ஒரு பேசிக்கா 20 வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 20 வச்சுட்டேன்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் 20 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டா இருக்கு. நீங்க 3 ரவுண்ட் கொடுத்துட்டு இதுல கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்கும். அதில் நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்றேன் பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்லைட் சூஸ் பண்றேன். எனக்கு சூப்பர் ஸ்லைட் பிடிக்கும். அடுத்தது இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து அதே மாதிரி இன்னொன்று ஸ்லைட் போட போறேன். என்னங்க, நான் அதே மாதிரி இன்னொரு ஸ்லைடு போட்டேன். அடுத்தது லாஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து பிளாக் டேஷ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு பிளாக் டேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, இப்போ நான் கிரியேட்டுன்னு கொடுத்துறேன். இது கிரியேட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே என் கூட இல்லை. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இது என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட வீடியோ போடலாமான்னு சொல்லுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்லைடு சூஸ் பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் ஸ்லைடு வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே போயிட்டாங்க. நம்ம தேர்டா வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ நம்மளுக்கு தட்டி விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா கைஸ், ஈஸியா போலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டாங்க நிறைய பேர் நம்மளுக்கும் மேல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2ஆவதா குவாலிஃபை ஆயிட்டோம். நம்ம எப்பெல்லாம் விளையாடுறோம் இவரு மட்டும் வந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 10-15 பேர் ஒரு வேலை வச்சிருப்பாங்களோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இந்த ரவுண்டு முடியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ முடிஞ்சிச்சு. இந்த அக்கா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் தோத்து போயிட்டாங்க, கிட்டம் தோத்து போயிட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் திஸ் அண்ட் ஈஸ்டர் எக் அப்படின்னு 2 பேர் போட்டு வந்திருக்காங்க. ஆனா 2 பேருக்குமே அது இது ஐடி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா செகண்ட் இதுதான் சூஸ் பண்ணா அதே மாதிரி தான் வந்திருக்கு. இதுல நான் ரொம்ப பெரிய மாஸ்டர் பீஸ் ஈஸியா முடிப்பேன். இந்த ரவுண்ட்ல குவாலிஃபை ஆகாம இருக்கவே மாட்டேன் பாருங்க. இப்ப கூட நான் தான் ஃபர்ஸ்ட்ல போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட், மத்தவங்கலாம் லாஸ்ட். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருப்போம். இப்போ ஒரு மூவ் பண்ண பாருங்க. பாத்தீங்களா எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணி முடிச்சாங்கன்னு பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செம்மையான ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி போயிட்டு இருந்தோம்ட்ட. இது வந்து எனக்கு லக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிது. இந்த காக்கா இது லக்கில் தான் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் மிஸ் தான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாரும் நம்மளுக்கு முன்னாடி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷீல்டு போட்டு தெரியாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது மாதிரி தெரியல. யாரோ போயிட்டாங்களாட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 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 ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2-3 பேர் முன்னாடி போயிட்டாங்க கூட்டாங்க. என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. ஜெயிப்போமா இல்ல தோப்போமா இல்ல ஜெயிப்போமானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்ல போய் தோத்து போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமா போச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல போய் தோத்துதான்
கொஞ்சம் நசிமா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெளியே போயிட்டு மறுபடியும் இதே விளையாடலாம். இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா தொடர்ந்து விளையாண்டுட்டு இதே விளையாண்டுட்டு என்ன எனக்கு பிடிக்கல. ஸோ சேஞ்ச் பண்ணலான்னு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வேணா இதே வச்சிடலாம். செகண்ட் வேணா மாத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் எல்லாமே கிளியர் ஆல் போட்டாச்சு. பிளாக் டேஷ் டஸ் இது புதுசா இருக்கு. சரி வேணா இது லாஸ்ட்ல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளோர் ஃபிளிப் வேணும். ஐஸ் கேரமா போட்டுக்கலாம். ரொம்ப நாள் வச்சு விளையாண்டேன் எனக்கு. இதுல வேணா பிளாக் டேஷ் டஸ் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம இந்த ரவுண்டு போலாம். காக்கா மண்டையும் அதே மாதிரி தான் பண்றான். போன வீடியோ நீங்க பாக்கலன்னா பாத்துட்டு வாங்க. அதுவும் இந்த இது ஃபர்ஸ்ட் போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பயங்கரமா சிரிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே இது பார்க்கலாம்னு மனசு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நின்றுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா நம்ம புதுசா இப்பதான் சேனலை உருவாக்கிருக்கோம். இவனே அதிர்ந்துருவான் நம்ம போகிறத பார்த்து. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க? பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க, முன்னாடி போகிறதா? ஃப்ரெண்ட்ஸ் முட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாதான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வேற 10 நேரம் ஆகும்னா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 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 போக முடியுமான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எலிமினேட் ஆயிட்டேன். அசிங்கமா போச்சுக்குமா அது. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் எலிமினேட் ஆயிட்டோம். அடுத்தது இந்த வாட்டி கம்பேக்கே கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி கம்பேக் கொடுக்குறோம். ஆமா ஐஸ் கேரமா போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நாள் ஆச்சு. அவன் அதுவும் பாத்தீங்கன்னா ஐஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் கேரமா பேரே வித்தியாசமா வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட லாஸ்ட் மேட்ச் வச்சுக்கலாம். லாஸ்ட் மேட்ச்ல கம்பேக் கொடுத்தே தீர்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என் மைண்ட் இன்னொன்னொரு மேட்ச் ஆடு அப்படின்னு சொல்லுது. சரி வாங்க இன்னொன்னொரு மேட்ச் ஆடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி போயே தீரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற வீரா அப்பா கம்பேக் வேற கொடுக்குறோன்னு பேசினேன். என்னத்த பண்ண வரேன்னு தெரியல. கம்பேக் வேற கொடுக்குறேன்னு பேசிருங்க. அதே மாதிரி அசிங்கமா போச்சு குமார். இனிமேல் எந்த ட்ரிக்குமே என் மைண்ட் யூஸ் பண்ண முடியாது. சரி வாங்க எந்த ட்ரிக்குமே யூஸ் பண்ணாம போலாம். சூப்பரா எந்த ட்ரிக்குமே யூஸ் பண்ணாம போனோம். கடைசியில பார்த்தா அதுதான் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாய்ஸ்டிக் எங்கே போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் எப்படியே போயிட்டோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கம்பேக் கொடுக்குறாங்கிற மாதிரியே கம்பேக் கொடுத்தாச்சு. இப்ப அடுத்த மேட்ச் என்ன பண்றேன்னு பாக்கணும். ஐஸ் கேரமா ஐசி ஹைட்ஸ் வேற நான் சொல்றேன். போன மேட்ச்ல ஐசி ஹைட்ஸ் தான் பயங்கரமா போனோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே சூப்பரா போனோம். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐசி ஹைட்ஸ் தான் ஐஸ் கேரமான்னு சொன்னா அதே மாதிரி ஐஸ் கேரம் இருந்துச்சு. இதுல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணும். ஐசி ஹைட்ஸ் மாதிரி தான் இருக்கணும். ஐயோ
ஆவுனா நின்னுக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ராப்ளம்னு தெரிய மாட்டேங்குது. ஆவுனா நின்னுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பயங்கரமா கோவம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இந்த மேட்ச்ல நம்மளால ஜெயிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிட்ட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் போடுங்க, இந்த மேட்ச்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம். சூப்பர் சூப்பர் போடுங்க. அப்படிதான் செம்மையான மேட்ச், செம்மையா ஜெயிச்சோம். நான் கூட ஒரு சில தோத்துறேன்னு சத்தியமா நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வெறி ஆயிட்டான். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன எத்தனை இருக்குது? எங்க ஃப்ரெண்ட்ஸ் இது? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றானுங்க? ஓ தாண்டற மாட்டேங்குது. ஓ ஓ தாண்டணுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் 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 முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 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 தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டோம். சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இவனால போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் 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 ரொம்ப நேரம் ஆகுமா மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகுது. நம்ம வேற முடிக்கணும். யாரு முன்னாடி இருக்காங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுலயே கம்ப மாதிரி இடத்துலயே போய் இடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. எப்பா தம்பி நீ யாருப்பா? ஃப்ரெண்ட்ஸ் 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 3 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யாராலையும் முன்னாடி போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஸ்பிளே கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் விழுந்துட்டேன்.
இத முடிக்காம விட மாட்டேன். வீராப்புல பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் முடிக்கணும். அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட ஒருத்தன் வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் 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 அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியாயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேற நான் போறேன்னா உழுகுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உளுந்துட்டே இருக்கும். யாரு என்ன தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. எடுத்துன்னு போயிடுவான். டாடா ஃப்ரெண்ட்ஸ் சோழி முடிஞ்சு. அவ்வளோதான் அவன் போயிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டான் முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம்னு நான் பார்க்குறேன். சரி இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.